السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வெறும் எண்ணத்துடன் இன்டென்ஷனுடன் குறித்துக் கொள்ளாமல் அதை செய்வதற்கு முயற்சி செய்யும். கொஞ்சமாக செய்திருந்தால் ஒரு ஜுஸு குர்ஆனை ஓதியிருந்தால் 2 ஜுஸு குர்ஆனை ஓதுவதற்கு முயற்சி செய்யும். தராவீஹ் தொழுகையை முழுமையாக தொழ முடியாமல் இருந்திருந்தால் முழுமையாக தொழுவதற்கு முயற்சி செய்யும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதில் குறைபாடு செய்திருந்தால் துஆக்களை அதிகம் செய்வதற்கு முயற்சி செய்யும். சதகா கொடுப்பதிலே குறைபாடுகள் இருந்திருந்தால் இன்னும் அதிகமாக சதகா கொடுப்பதற்கு முயற்சி செய்யும். பாவத்தை தேடக்கூடியவனே, பாவத்தை நோக்கமாக கொண்டு வாழக்கூடியவனே, ஆனால் என்னும் பொழுதே பாவங்களை சிந்தனையில் நிரம்பக்கூடியவனே, பாவத்துடைய சூழலை தேடி தேடி செய்யக்கூடியவனே, பாவத்தை விட்டு விடுகின்ற அறிவிப்பை செய்கின்றார். கண்ணியமானவர்களே, ரமலான் மாதத்திலே நல்ல காரியத்தை செய்வதற்குரிய எத்தனையோ நல்ல சூழல்கள் இருந்தும் நல்ல காரியங்களை செய்ய முடியாமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அது ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு முன்னால் சவால் விட்ட திட்டங்களில் உள்ள ஒன்று. அந்த ஒரு திட்டம் தான் சொன்னான், வல உமன்னி என்றான், அவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்வதற்கு விடமாட்டேன் என்று சொல்லவில்லை. அவன் எப்படி சொன்னான் என்றால், அவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்வதை பிற்படுத்துவது. அவர்கள் செய்வதற்கு எண்ணம் வைப்பார்கள், ஆனால் செய்ய மாட்டார்கள், பிற்படுத்துவார்கள். தஸ்பீ, போஸ்ட்போன் பண்ணுவது, நல்ல காரியங்களை பிற்படுத்துவது. ரமலான் வரும் பொழுது நான் இப்படி செய்வேன், ரமலான் முதல் நாள் வந்தது, இன்னும் நாட்கள் இருக்கின்றது தானே, நான் அடுத்த நாள் செய்வேன், அடுத்த நாள் செய்வேன், கடைசி 10 செய்வேன். இப்படி நல்ல காரியங்களை பிற்படுத்திக் கொண்டே இருப்பார். கண்ணியமானவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நல்ல காரியங்களை பிற்படுத்தியவர்கள் எப்படி கை செய்யப்பட்டார்கள் என்பதை பற்றி குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கிறார். சூரத்துல் முனாஃபிகூன் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே நல்ல காரியங்களிலே செலவு செய்யுங்கள். ஒருவர் கவலைப்படுவார், மௌத் வரும் பொழுது, இன் பக்லி அன் யஅதி அஹதகுல் மௌத் மௌத் வரும் ஃபயகூல ரப்பி லவ்லா அخرتني இலா அஜலின் கரீப், கேட்பார், யா அல்லாஹ் கொஞ்சம் டைம் தாயா, ஃபஅஸ்ஸதக் வ அகுன் மினஸ் ஸாலிஹீன். எதற்கு டைம் கேட்பார்? நான் சதகா கொடுத்துவிட்டு நல்லவனாக மாறிவிட்டு வரப்போகின்றேன் யா அல்லாஹ் என்று சதகா கொடுப்பதற்கு நேரம் கேட்பார். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வல யுஅخிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. ஒருவருக்கு நேரம் வந்து விட்டால், மௌத்துடைய சந்தர்ப்பம் வந்து விட்டால், இவ்வளவுதான் நீங்கள் வாழும் காலம், இவ்வளவுதான் உலகத்தில் நீங்கள் சம்பாதிக்கும் காலம் என்ற முடிவு வந்து விட்டால், அதற்கு பின்னால் அல்லாஹ் அவனாலும் ஒரு நிமிடம் கூட பிற்படுத்த மாட்டார். சொல்லி காட்டுகின்றார், மௌத் வரும் பொழுது ஒருவர் கேட்பாரா, மப்பிருக்கியோ யாரெல்லாம் கொஞ்சம் திருப்பி அனுப்புகிறார்களா. அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், இன்னஹா கலிமா, அவர் சொல்வாரா, லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்த். யா அல்லாஹ், வாழ்நாளிலே நல்ல சந்தர்ப்பங்களை விட்டு வந்துவிட்டேன், நல்லதை செய்து விட்டு வரப்போகிறேன், எனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தாயா. அல்லாஹ் சொல்வார், இன்னஹா கலிமா, இது ஒரு வேர்ட், இவர் பேசக்கூடிய ஒரு வேர்ட், இது எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்றான், அதற்கு பின்னால் பர்ஸஹுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை இருக்கின்றது, கியாமத் வரைக்கும் அந்த வாழ்க்கை நீடித்துக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னும் ஒரு சாராரின் முடிவு கியாமத்தாகும். அவர்களும் அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி ஆசைப்படுவார்கள்? மலைகள் சுக்குருவாக்கப்படும், மலக்குமார்கள் சஃப்ஸஃபாக வருவார்கள், ஜஹன்னமை முன்னால் கொண்டு வரப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் மனிதன் கேட்பான், யதரக்கவுல் இன்சான் வ அன்னா லஹு திக்ரா. மனிதன் அந்த சந்தர்ப்பத்தில் தான் உபதேசம் பெறுவார், புத்தி பெறுவார். சில சந்தர்ப்பங்களிலே எவ்வளவு புத்தி சொன்னாலும் அந்த புத்தி தலைக்கு ஏற மாட்டார். ஏதாவது பாடம் படிக்கும் பொழுதுதான் புத்தி வரும். அந்த டைம் தான் மனிதன் பாடத்தை படிப்பான். கேட்பான், யகூலு யா லைதனி கத்தம்து பிஹயாத்தி. நான் எனது வாழ்க்கைக்கு ஏதாவது முன்னால் அனுப்பி இருக்கலாமே, இந்த வாழ்க்கைக்காக வேண்டி, மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி ஏதாவது அனுப்பி இருக்கலாமே என்று கவலைப்படுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு கூட்டம் அதாப் அவர்களை நோக்கி வரும், கை சேதப்படுவார்கள். நான் அல்லாஹ்வுடைய கடமைகளிலே, மார்க்கத்திலே நான் திறக்குறைகளை செய்து விட்டேனே, குறைபாடுகள் செய்து விட்டேனே, நான் கேலி செய்து கொண்டிருந்தேனே, அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியிருந்தால் முத்தகீன்களில் ஆகியிருப்பேனே, எனக்கு இன்னொரு வாழ்க்கை தரப்படக்கூடாதா என்று கவலைப்படுவார். இன்னும் ஒரு சாரார் நரகத்துக்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள். நரகத்துக்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள்.
அவர்கள் எப்படி கேட்டாங்க தெரியுமா? யாரை அல்லாஹ் இன்னும் ஒரு தடவை சந்தர்ப்பத்தை தாயா, உன்னை நம்பி விட்டு குர்ஆனை நம்பி விட்டு முஃமின்களாக வரப்போகின்றோம் யா அல்லாஹ் என்று கேட்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அவர்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் எதை செய்தார்களோ அந்த பாவத்தை தான் செய்வார்கள். அவர்கள் திருந்தி வர மாட்டார்கள். காரணம், அவர்களது உள்ளத்திலே திருந்தி வாழ்வதற்குரிய உறுதியான எண்ணமும் அதை அமல்படுத்தக்கூடிய திட்டமும் இல்லை. இதனால் அவர்கள் அப்படியே தான் வாழ்வார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நல்ல சந்தர்ப்பங்கள் வந்திருக்கின்றது, நல்ல நாட்கள். இப்போதிருந்தே நாம் இதை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிக்கிறோம். இந்த நேரம் செய்வதை அடுத்த மனத்தியாரத்துக்கு பிற்படுத்தக்கூடாது. பாலைக்கு செய்வோம், முகருக்கு புறம் செய்வோம், அசருக்கு புறம் செய்வோம் என்று நாம் நினைக்கக்கூடாது. தராவிற்கு புறம் செய்வோம் என்று நினைக்கக்கூடாது. இப்பொழுது செய்ய முடியும் என்று இருந்தால் இப்போதே நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா நல்ல மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் நல்லதை செய்வதற்குரிய உதிப்பை கொடுக்கும். சிலருக்கு நல்லதை செய்வதற்கு உதிப்பே வரமாட்டார்கள், சிந்தனையே வரமாட்டார். நல்ல மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியம் தான் நல்லதை செய்வதற்குரிய இல்ஹாமை உதிப்பை கொடுக்கும். நான் இதை செய்ய வேண்டும், இது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரும் ஒரு தௌஃபீக், மிகப்பெரும் நிஅமத். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அந்த உதிப்பு வந்துவிட்டால் உடனே அதை செய்வதற்கு நாம் தயாராக விட வேண்டும். அதை பிற்படுத்தவே கூடாது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அமல்களை சொன்னார்கள். நீங்கள் 7 விஷயம் வருவதற்கு முன்னால் நல்ல காரியத்தை செய்வதிலே விரைந்து கொண்டிருக்கிறது, அதை பிற்படுத்தவே வேண்டாம். 7 காரியங்கள் வரும் என்றால் உங்களால் நல்ல காரியத்தை செய்ய முடியாமல் போய்விடும். முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹல் தன்தஹிரூன இல்லா ஃபக்ரன் முன்சியா. அனைத்தையும் மறக்கடிக்கக்கூடிய வறுமையை எதிர்பார்க்கின்றனர். மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருப்பார், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல செழிப்பான வாழ்க்கையை கொடுத்திருப்பார். திடீரென்று பயங்கரமான ஒரு வறுமை வரும். அந்த வறுமை தன் நிலையை, தன் குடும்பத்தின் நிலையை மறக்கடிக்க செய்துவிடும். நான் என்ன செய்கின்றேன், எப்படி இருக்கின்றேன் என்று கூட புரிய மாட்டார். தன் உடல் அமைப்பை, உறுப்பை கூட சரி செய்வதற்குரிய சிந்தனை வரமாட்டார். அப்படிப்பட்ட வறுமை வருவதற்கு முன்னால் நல்ல காரியத்தை செய்து கொண்டிருந்தார். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லது சிலருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான், அந்த செல்வம் அவர்களை நல்லதின் பக்கம் கொண்டு போய் சேர்க்க மாட்டார்கள். செல்வம் வந்து விட்டால் திமிர் உண்டாக ஆரம்பிக்கும், பெருமை கர்வம் வர ஆரம்பித்துவிடும், மோசமான வழியிலே அந்த செல்வத்தை செலவழிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இப்படிப்பட்ட செல்வம் வருவதற்கு முன்னால் நீங்கள் நல்ல காரியத்தை செய்வதிலே விரைந்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உறுப்புகளை செயலிழக்க செய்யக்கூடிய நோய் வருவதற்கு முன்னால் உங்களது ஆரோக்கியத்தை பயன்படுத்தி நல்லதை செய்து அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியமான சிந்தனையை தந்திருக்கிறார், ஆரோக்கியமாக உறுப்புகளை இயங்க செய்திருக்கிறார், சுஜூத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். இதை பயன்படுத்தி அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல சாலிஹான அமல்களை செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ மனிதர்கள் சென்று ரமதானிலே ஆரோக்கியமாக இருந்தார்கள், இந்த அவர்களிலே கட்டில்களிலே பெருந்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஆசைப்படுகிறார்கள், நான் தராவீஹ் தொழ வேண்டும், தஹஜ்ஜுத் தொழ வேண்டும், நான் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் முடியாத கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு பயங்கரமான நோய் உண்டாகிவிட்டது. அல்லாஹ் இன்னைக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்திருக்கிறார். இதை வைத்து அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியத்தை செய்வதற்கு முயற்சி. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனை அனைத்து நலவுகளை விட்டு துண்டிக்கக்கூடிய வயோதிபத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். வயோதிபம் சிலருக்கு அல்லாஹ் வயோதிபத்தை கொடுத்திருப்பார், வாலிபத்தில் எப்படி செய்தார்களோ அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் சிலருக்கு வயோதிபம் சோதனை, வயோதிபம் சோதனை. அந்த தள்ளாடக்கூடிய வயதுக்கு போய்விட்டால் அவர்களது சிந்தனையை இழந்து விடுவார்கள், சிறு பிராய சிந்தனை வந்துவிடும். கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு நல்லதை செய்வதற்குரிய தேக ஆரோக்கியம் உடம்பில் இருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட வயோதிகம் வருவதற்கு முன்னால் நல்ல காரியத்தை செய்வதிலே நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள். அனைத்தை விட்டு உங்களை துண்டிக்கக்கூடிய திடீரென்று வரக்கூடிய மௌத்துக்கு முன்னால் நல்ல காரியத்திலே விரைந்து கொள்ளுங்கள். மௌத் எந்த சந்தர்ப்பத்தில் வரும் என்று தெரியாது. கண்ணியமானவர்களே, இப்பொழுது வருமா நாளை வருமா என்று தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், நீங்கள் தொழுதால் கடைசியாக தொழக்கூடிய தொழுகை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு தொழுகின்றோம், இவருடைய சுண்ணத்தை துறப்போதோ இது என்பது கடைசி சுண்ணத் தொழுகை என்று நினைத்தது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே,
மௌத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த மௌத் வந்து விட்டால் அதற்கு பின்னால் எதையும் செய்ய முடியாது. அதற்கு முன்னால் நல்ல காரியத்தை செய்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறாவது சொன்னார், தஜ்ஜாலை எதிர்பார்க்கின்றீர்களா? தஜ்ஜால் எதிர்பார்க்கப்படக்கூடிய பயங்கரமான ஒரு ஃபித்னா. கடைசியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லது கியாமத்தை எதிர்பார்க்கின்றீர்களா? கியாமத்தை எதிர்பார்க்கின்றீர்களா? அந்த கியாமத் வந்து விட்டால் உங்களால் எதையும் செய்ய முடியாமல் போய்விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 7 விஷயத்தை சொல்லி, இந்த 7 விஷயம் வருவதற்கு முன்னால் நல்லதை செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் கண்ணியமானவர்களே நாம் நல்ல காரியத்தை செய்வதை பிற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்? அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது ஏற்படுத்தக்கூடிய சோம்பேறித்தன்மை, அதை விட்டு விடுவோம். சோம்பேறித்தன்மையை விட்டு விடுவோம். யாரெல்லாம் சோம்பேறித்தன்மையை நமக்கு உண்டாக்குகின்றார்களோ அப்படிப்பட்ட நண்பர்களை அவர்களை விட்டு தூரமாகிவிடும். தூரமாகி உற்சாகத்துடன் நல்ல காரியத்தை செய்வோம். காலையில் எழும்பியவுடன் கண்ணியமானவர்களே துஆக்களை உது செய்வோம், 2 ரக்அத் தொழுவோம். இது சோம்பேறித்தனத்தை எம்மிடமிருந்து இல்லாமல் ஆக்குவதற்குரிய மிக உயர்ந்த வழியாக இருக்கிறது. சோம்பேறித்தன்மை வாழ்க்கையில் எத்தனையோ நலவுகளை என்னை விட்டு தூரமாக்கி இருக்கின்றது. துன்யாவுடைய நலவுகளையும் தூரமாக்கி இருக்கின்றது, ஆகிரத்துடைய நலவுகளையும் தூரமாக்கி இருக்கின்றது. நமக்கு அல்லாஹ் உடலில் நல்ல பணத்தை தந்திருக்கின்றார், நல்ல டேலண்டை தந்திருக்கின்றார், நல்ல திறமையை தந்திருக்கின்றார், நல்ல ஞாபக சக்தி எல்லாமே இருக்கின்றது. ஆனால் ஏன் நான் இதை செய்யாமல் இருந்தேன் என்று கேட்டால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சோம்பேறித்தன்மை. கண்ணியமானவர்களே, இந்த சோம்பேறித்தன்மை பயங்கரமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சோம்பேறித்தன்மையை விட்டும் பாதுகாப்புகள் இருக்கின்றார்கள். அந்த சோம்பேறித்தன்மையை விட்டும் உண்மை பாதுகாத்துக் கொள்ளும். இரண்டாவது தூர் நபர். நான் நீண்ட காலம் வாழப்போகின்றேன் என்று நினைக்கிறேன். எனக்கு இப்பொழுதுதான் 40 வயசு, எனக்கு 40 வயசு ஆகிவிட்டது. கண்ணியமானவர்களே, நாம் நினைக்கின்றோம் இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் வாழலாம் என்று நினைக்கிறோம். கண்ணியமானவர்களே, அடுத்த நிமிஷம் அடுத்த அசர் தொழுகைக்கு நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியாது. அடுத்த மகன் தொழுகைக்கு இருப்பேனா இல்லையான்னு தெரியாது. நாளை 7வது நோன்பை நான் பிடிக்க போகின்றேனா இல்லையான்னு தெரியாது. உங்கள் வாழ்க்கைக்கு நாம் உடனே பண்ணவே முடியாது. கண்ணியமானவர்களே, எனவே நீண்ட எதிர்பார்ப்பை, நீண்ட காலம் வாழ்வோம், நீண்டதை சம்பாதித்தோம், இதற்கு பின்னால் நிறைய அடைந்து கொள்ளலாம் என்ற எதிர்பார்ப்பை விட்டுவிட்டு எதிர்பார்ப்பை குறைத்து மௌத்துடைய சிந்தனையை உண்டாக்குவோம். இது நமக்கு நல்ல காரியத்தை துரிதமாக அவசரமாக செய்வதற்கும் அதை பிற்படுத்தாமல் இருப்பதற்கும் நம்மை தூண்டக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே, ரமதானிலே நல்ல அமல்கள் நமக்கு முன்னால் இருக்கின்றன. அதை உற்சாகமாக செய்யும். ஈமானுடன் இக்திசாமுடன் நோன்பை பிடிப்போம். ஈமானுடன் நன்மையை எதிர்பார்த்து தியாகங்களை செய்வோம், சதகாக்களை செய்வோம். குர்ஆன் ஓதுவதிலே குறைபாடுகள் இருந்தால் இன்றைய தினமே குர்ஆன் ஓதுவதிலே கவனம் எடுத்து விசுக்களை கூட்டிக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ், சில நபர்கள் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன்களை அதிகமாக ஓதி இருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, எத்தனையோ குர்ஆன்களை முடித்திருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து பொறாமைப்படும். அவர் எப்படி முடித்திருக்கின்றார், இவரை கூட நான் இதற்கு பின்னர் வரக்கூடிய 23 நோன்புகளையும் நான் 3 குர்ஆன், 4 குர்ஆன், 5 குர்ஆன் ஓதி முடிக்க வேண்டும் என்ற ஒரு டார்கெட்டை வைத்து நாம் ஓதி முடிப்பதற்கு முயற்சிப்போம். ரமலான் இது நமக்கு பெரும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். ரமலானாக மாற வேண்டும். அதற்கு என்னென்ன தடைகள் எல்லாம் இருக்கின்றதோ இந்த தடைகள் அனைத்தையும் தாண்டுவோம். கண்ணியமானவர்களே, அதை தாண்டாமல் ஒரு நாள் நம்மிடத்தில் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நாம் அடைந்து கொள்ள முடியாது. ரமலானிலே சீரியர்களாக அடைந்த கூட்டத்திலே அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.